இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்திய ஒரு தருணமா நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, ஈரானுடைய போர் கப்பல் வந்து இந்தியாவோட ராணுவத்தோட சேர்ந்து பயிற்சி மேற்கொண்டுட்டு திரும்பி ஈரானுக்கு போறாங்க. ஈரான் போற வழியில இலங்கையை தாண்டி சர்வதேச கடவுளை தொடும்போது அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து ஈரானுடைய போர்க்கப்பலை தாக்கி அழிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் வரைக்கும் அந்த கப்பல் இறந்திருக்காங்க. 30 பேரை இலங்கை கடற்படை வந்து காப்பாத்திருக்காங்க. காப்பாத்தி இன்னைக்கு சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. இது ஏன் இந்தியாவுக்கு தலைவணும் அப்படின்னா, இந்தியாவுடைய கடல் பரப்புல அனுமதி இல்லாம அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் ரோந்து வந்ததா, அப்ப இந்தியாவுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆக்கிட்டு இருக்கு. இது வந்து ஈரானை தாக்குனதா இருக்கட்டும், நாளைக்கு இந்தியாவின் மீதான ஒரு பிரச்சனை வரும்போது நாளைக்கு அப்போ இந்தியாவுடைய கப்பற்படை எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்ளும், இந்தியாவில் உள்ள மக்கள் எந்த மாதிரி சவால்களை மேற்கொள்வாங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது வந்து 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழ்ந்த நாடு. அப்படிங்கும்போது இந்தியாவுடைய நேவி படைகள் வந்து சும்மா சாதாரணமா இருக்க முடியாது. இத்தகைய தாக்குதலுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசு வந்து ஒரு எதிர்ப்போ ஒரு பெரிய இதோ தெரிவிக்கல. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. இந்த மாதிரியான தாக்குதல்கள் வந்து இனிமே தொடர்ந்து அப்படின்னாலும் நம்மளுடைய மீனவர்களுக்கு வந்து இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா தமிழ்நாட்டு மீனவர்களும் சரி, சொன்ன மாதிரி இந்தியாவில் 3 பங்கு நிலத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தான் கடலோரத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க அதிகமா கடல்ல போய் மீன் பிடிக்க போகும்போது வந்து இந்த மாதிரியான போர் சூழல்கள்ல மாட்டிக்கிடுவாங்க. இது மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவா பிற்காலங்கள் அமையும். தொடர்ந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல என்ன நடக்குன்னு பார்ப்போம்.